ஏய் முருகா 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 குத்துவிளை கணக்கு போட்டுருங்கம்மா. புரசனத்துல போடுங்கம்மா, வந்துடாதீங்க. சீனா பாண்டியா? சீனா பாண்டி இல்லைங்க, சின்ன பாண்டி. விடுங்க, அதுக்கு அதே பழகி போச்சு. வா. பெரிய பாண்டி, கிணத்து சின்ன. நீ எதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க? சீட்டு வாங்க வேண்டாமா? இல்ல, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட போறோம். அப்ப ஒரு சீட்டு மிச்சமாகும் இல்ல? நல்லா மிச்சமாகும். செல்லாம போயிடும். போய் சீட்டை எடுத்துட்டு போ. தனித்தனியா தான் போடணும். நல்ல ஊரியா மஞ்சமாக்கான்னு ஊரு. அண்ணே, நம்ம ஊர் ஜனங்களுக்கு உன்னோட நல்ல மனசு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க ஓட்ட உனக்கு இல்லாம வேற யாருக்குன்னே போட போறாங்க? இல்ல பங்காளி, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா கரெக்டா என் பேரை பார்த்து கரெக்டா என் சின்னத்துல குத்தி அதை கரெக்டா மடிச்சு கரெக்டா பொட்டிக்குள்ள போடணுமே, அதுலதான் கோளாறு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நம்ம ஊருக்கு வேணா மஞ்சமாக்கான் ஊர்னு பேர் இருக்கலாமே தவிர நம்ம ஊர் ஜனங்களை மட்டும் நீ அந்த அளவுக்கு ஒரு இடம் எதுக்கு? நம்ம ஊர் நாட்டாமே வராரு கேட்டலாமே. நாட்டாமே வாங்குங்க. என்ன சின்ன பாண்டி? ஓட்டு நம்ம பங்காளிக்கு தானே போட்டீங்க? பின்ன கேளு, முதல் ஓட்டை இவருக்கு தானே போட்டேன். முதல் ஓட்டா? ஆமாப்பா, காக்கா கட்சிக்கார 100 ரூபா பொறுமானம் உள்ள மாலைய போட்டா பாவப்பட்டு 2வது ஓட்டும் போட்டேன். மீதிய சொல்லலையே. மீதி வேறையா? ஆமா, நேத்து அந்த கூக்கு கட்சிக்காரன் இவரு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டான். அதுக்கு போனா போது ஒரு ஓட்டு போடுன்னு சொன்னேன். 3வது ஓட்டையும் அவனுக்கு போட்டான். அப்ப நாங்க புறப்படுறோமுங்க. பங்காளி, அமெரிக்கா பங்கு சந்தையில ஒபாமா புதுசா ஏதோ மாற்றம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் அவுத்து விடு. ஷேர் மார்க்கெட்ல மஞ்சமாக்கான் தான். மஞ்சமாக்கான் ஊரே தான். ஐயா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ஐயா. மறக்காம அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர் எனக்கே கொடுக்கணும். என்ன பாலம் கான்ட்ராக்ட்னு முதல்ல நீ யாரு கோட்டு போட்ட அதை சொல்லு. பங்காளிக்கு தானே. இதுல ரொம்ப இருக்கு. ஏன்னா அவரை தவிர வேற யாரு கோட்டு போடுவேன்? சத்தியம் பண்ணி சொல்லு. திருச்செந்தூர் முருகன் சத்தியமா? அவரெல்லாம் வேண்டாம், கையில் அடிச்சு சத்தியம் சொல்லு. அட ஒக்க மக்கா, இப்படி சத்தியம் பண்ணுறது தெரிஞ்சுதான் அந்த ஓட்டிச்சுட்டு கையில கொண்டு வந்த மாதிரி. நல்லா இருக்கா? அண்ணே, கிணத்துலதான் குத்தி இருக்கேன். இல்ல, கிணத்துலதான் தள்ளிட்டான் பாரு. கான்ட்ராக்ட் உனக்கேதான், போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும். தேவைப்படுது. இது என்ன தேவைப்படுது? இதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தணும். உனக்கு இல்ல. வா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க தானே சார் தேர்தல் அதிகாரி? என்ன பார்த்தா பியூன் மாதிரியா தெரியுது? விஷயத்தை சொல்லியா சார்? எங்க ஊர் ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டார். உங்க ஊர்ல முட்டாள்தனம் பண்ணாதவன் எவனாவது இருந்தா அவனை பத்தி சொல்லு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, யோ என்னையா இது? ஓட்டு போட்ட சீட்டை நீ கையில வச்சுட்டு வேற எவனோ ஒருத்த முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கற சார். எங்க ஊர் கொத்தனார் ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர். பாருங்க, எனக்கு தான் கிணத்து சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா நான் நம்பணுங்கிறதுக்காக அத பாக்கெட்ல போட்டு என்கிட்ட காட்டுறதுக்காக வெளியே எடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணிருக்கேன். எப்படி? கொத்தனாரு எனக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லி நீங்க நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்க கையாலேயே இத உள்ள போட்டுடலான்னு வந்தேன். நீ இத உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிட்டு வரல, என்ன உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிருக்க. வணக்கம். சிறப்பு செய்தி. மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக நின்ற பெரிய பாண்டி காக்கா கூ என்ற 2 பெரும் கட்சிகளுக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளார். அதாவது அந்த 2 பெரும் கட்சிகளின் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து தமிழகத்திலேயே அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளார் பெரிய பாண்டி. மாதிரியே நம்ம ஆளு ஜெயிச்சிட்டாரு. இனி நேரே மெட்ராஸுக்கு போய் கஜானாவை திறந்து அவளை படுத்தி அழுக வேண்டியதான். எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு வர்றோம். யாரு? ஓ, நாட்டாமையா? யோ, நீ பாதி ஊர்வலத்துல தூங்கிட்டு வந்த, இப்பதான் முழிச்சியா? சும்மா கிண்டல் பண்ணாதயா. காசு எடுத்துருவான்னா
காசை கையில எடுத்து வர முடியும். இந்த பா 2 யூரியா பை எடுத்து வந்திருக்கேன். யாருக்காவது இந்த யோசனை வந்ததா? இந்தாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வரேன், எல்லாத்துக்கும் வரேன். வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துடுச்சே. என்னது? நெத்தியில வீரத்திலகம் விட்டு வழி அனுப்பணும்ல. ஏய்யா, வீரத்துல கட்டு வழி அனுப்புறதுக்கு அவங்க போர்க்களத்துக்கு போறாங்க. ஏய், அவன் சொல்லு உண்மைதானே? போர்க்களமும் சட்டசபையும் ஒண்ணுதானே? என்ன அங்க கத்தியும் கேடையும் கிடையாது. ஆனா மைக்கும் டேபிள் சரியும் ஆயுதமா வச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு ஏட்டி அமுத்திட்டு ஒரு ஓட்டம். அதான் டிவியில பாக்குறேன். போர்க்களத்துல